நாங்கள் 6 வருஷமாக லாஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஹியர் இன் த 12th ஸ்டாண்டர்ட் அவங்கெல்லாம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து we have achieved our goal because we have been selected for 26 January. We not even got selected for 26 January. Before 1 week back we got selected for even RSP Bank, which we said we will not do because we want to come to the 26 January program. Very happy moment for us, and Allardu on behalf of the students I thank everybody, our band sir and Channel 5 for giving us this opportunity to express ourselves. Thank you very much. 26ஆம் தேதி குடியரசு தின விழாக்காக மார்ச்சிங் பண்ணணும்னு ரொம்ப ஒரு 6 வருஷமாக, சாதாரணமான விஷயம் இல்லை, ஒரு 6 வருஷம் இடைவிடாத ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி விடுமுறை நாட்களில் கூட பேண்டுக்காக அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஒரு நாளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பண்ண பயிற்சியோட முடிவு என்னென்னா 26ஆம் தேதி கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டர் முன்னாடி, முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா முன்னாடியும் நம்ம ஸ்கூல் பேண்ட் வந்து வாசிக்க போகுதுங்கிறது ரொம்ப பெருமையாக சொல்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக கடவுளுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த மேனேஜ்மெண்ட் ரொம்ப சார் வந்து கரஸ்பாண்டன்ட் சார், இவரோட அர்ப்பணிப்பு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இவரோட வீடு வந்து மகாபலிபுரம், அங்கேருந்து காலையில் 5 மணிக்கு இங்கே வந்துடுறார். நான் எல்லாருக்கிட்டே சொல்லுவேன், 5 மணிக்கு இங்கே அசம்பிள் ஆகிட்டாருன்னா அவங்க எத்தனை மணிக்கு கிளம்பி இருக்கணுங்கிறதுலாம் நிறைய பேண்டு மேலே அவ்வளோ ஆசை அவருக்கு. அவர் பேண்ட் படியும் வாசிக்கணும் அதுதான். அதுக்காக இந்த வருஷம் இப்போ கூட லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. ட்ரம்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, பேண்ட் ட்ரெஸ் வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் சார் சைட் பண்ணது. இந்த குழந்தைங்க எப்படின்னா இவங்களுக்கு பேண்டு வாசிச்சாகணும், அது ஒரு கடமையாக வாசிக்காமல் ஒரு பொறுப்பாக இருந்து கற்றுக்கிட்டு மியூசிக்கை எல்லாமே டஃப்பான இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ரம்பட் இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்துடாது. அவ்வளோ கஷ்டமான இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் கூட எங்களால் பண்ண முடியும், எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 பாட்டு இவங்க பயஹாடாக வாசிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமையான பசங்க. இவங்களோட திறமைக்கு இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு, நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதுக்காக ரொம்ப எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், சாருக்கு என்னோட நன்றிகள். இந்த இவ்வளோ பெரிய பேண்டு கிட்டத்தட்ட 45-50 பேர் வாசிக்கிறாங்க. 50 பேர் வாசிக்கிறத வழி நடத்தக்கூடிய திறமையான ஒரு தலைவர் ஸ்ரீஜனா. அதாவது எல்லாருமே வந்து கமாண்டர்னா ஸ்டிக் ஒரு பொசிஷன்ல போடணும்னு ஆசைப்படுவாங்க. எங்களுக்கு வித்தியாசமா கத்துக்கணும்னு ஆசை. எனக்கு இது சொல்லி புதுசா கத்துக்கிட்டு இன்னைக்கு நீங்க ரெக்கார்டிங்ல பாத்தீங்கன்னா தெரியும், இவங்க ஸ்டிக் போட்டு சல்யூட் பண்ற பொசிஷன் வேற மாதிரி இருக்கும். யூஸ்வலா போடுறது வேற பண்ணிருப்பாங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு ஒரு டேலண்டடான ஒரு கமாண்டர், ஒரு நிறைய வெட்டி விழுந்திருக்கா பிளேயர்ஸ். மான்சி 2 பேரும் இப்ப அவங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க, நீங்க அப்புறம் சொல்லுங்க. நன்றி. நாங்கள் ஸ்ரீ ஜிகே ஜெயின் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம். நான் ட்ரம்பட் சீனியர், ஷீ இஸ் அ பேண்ட் கமாண்டர், and like very excited. I cannot express my words. I just have no words to express my feelings. I'm just very happy. Like 6 years of practice பண்ணி இந்த ஒரு நாளுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். நாங்கள் எங்கள் டீச்சர்ஸ், எங்கள் வாட்ச்மேன் அங்கிள் and everyone used to wake up at 2 and 3 and then we used to get ready and come. It's just such a great thing. சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப ப்ரௌடு. அதாவது எங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் ரொம்ப ஆமாம் வாக் பண்ண வராது, இல்லை எங்களுக்கு எதுவுமே இல்லை. சார் தான் இல்லை, அவங்க தான் ஏபிசிடி எல்லாம் அவங்க தான் சொல்லி கொடுத்தாரு. எங்களுக்கு வாக் பண்ண வராது, இவ ஸ்டிக்கெல்லாம் போடும்போது விழுந்துருவா, இவ ஸ்டிக் விழுந்துரும். பட் நாங்கள் பண்ணி நாங்கள் எல்லாருக்கும் காமிச்சிட்டோம். All because of God grace and teachers, management sir, Mahavir sir, our correspondent sir. We are just very proud. Thank you. Hello everyone. நான் ஸ்ரீஜனா கவுச்சா, பேண்ட் கமாண்டர் ஸ்ரீ ஜிகே ஜெயின் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராயபுரம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு அடிப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கஷ்டப்பட்டு மார்ச்சிங் கரெக்டாக இல்லை சொல்லி ரொம்ப திட்டு வாங்கியிருக்கோம். நாங்கள் சம்டைம்ஸ் ஐயோ ஏன் தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்லாம் இருக்கோம், வேண்டாம் விட்டுடலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். பட் இப்போ ஃபைனலாக எங்களுக்கு கிடச்சிருச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதெல்லாம் இப்போ ரிக்ரெட் பண்ணுறோம் நாங்கள். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்ததுனால இப்போ கையெல்லாம் உதற ஆரம்பிக்குது எனக்கு. அது
26th அன்னைக்கு நாங்கள் இன்னும் நல்லா பெட்டராக இன்றைக்கி பண்ணதை விட பர்ஃபெக்டாக பண்ணுவோன்ட்டு நான் ஆசைப்பட்றேன். கொஞ்சம் பயமாக இருக்கும், பட் என் மைண்டில் பிரேவாக இருக்கணும்ன்ட்டு ரொம்ப சொல்லிப்பேன். அதே மாதிரி பார்க்குறவங்களுக்கு இருக்குமான்னு தெரியல, பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பிரேவாக கரெக்டாக பண்ண நான் ட்ரை பண்ணுவேன். பர்ஃபெக்டாக பண்ணவும் ட்ரை பண்ணுவேன் 26th. தேங்க்யூ. CRPF सदा जय, CRPF सदा जय, CRPF सदा जय. Very good. மக்களே, நம்மளுடைய 76வது குடியரசு தினத்தோடைய ஒத்திகை அணிவகுப்பை பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அந்த அணிவகுப்புக்கு பிறகு வீரர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா அதை செலிப்ரேட் பண்றாங்க, அவங்க எவ்வளவு பெருமையா ஃபீல் பண்றாங்க அப்படின்றத எக்ஸ்க்ளூசிவா இந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மதுவாகிய எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இருங்க அனைவருக்கும் இனிய 76வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த்.